டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். தினம் ஒரு தகவல். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த மேட்ரிக் டொனேஷனில் 3 லெவல் எப்படி ஃபில் ஆகுது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இப்போ லெவல் 1ல் 5 பேர், லெவல் 2ல் வந்து 25 பேர், லெவல் 3ல் 125 பேர், மொத்தம் 155 பேர் நமக்கு வந்ததுன்னா ஸ்பேஸ் 1ல் நமக்கு 3 லெவல் ஃபில் ஆகுது. இப்போ லெவல் 1ல் நம்ம டைரெக்டாக ரெஃபர் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே லெவல் 1ல் ஃபில் ஆகுறாங்க. அப்போ லெவல் 1ல் வந்து மொத்தம் பிளேஸ்மெண்ட்டே பார்த்திங்கன்னா வெறும் 5 தான். இப்போ இந்த 5 பிளேஸ்மெண்ட்டு நமக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ 6வதாக நீங்கள் ஒரு நபரை ரெஃபரல் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே போயிட்டு அது பிளேஸ்மெண்ட் ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அப்போ முதல் லெவலில் 5 முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அடுத்து கொடுக்கக்கூடிய அந்த நபர் பார்த்திங்கன்னா லெவல் 2ல் உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் போயிட்டு ஃபில் ஆகுவார். அது லெவல் 1ல் யார் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்களோ அவருக்கு கீழே பிளேஸ்மெண்ட் ஆகி உங்களுக்கு இன்வைட் டொனேஷன் ப்ளஸ் வந்து லெவல் 2க்கு உண்டான அந்த $12.5 உங்களுக்கு கிடச்சிரும். லெவல் 1ல் யாருக்கு கீழே ஃபில் ஆகுதோ அவருக்கு $2.5 அவருக்கு கிடச்சிரும். இப்போ இது மூலயமா என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய நபர் மூலயமா உங்களுக்கும் வருமானம், நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் யார் இருக்காங்களோ அவங்களுக்குள்ளே ஃபில் ஆகும்போது அவங்களுக்கும் ஒரு வருமானம். இதுதான் வந்து ஸ்பில்லில் வந்து சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம். ஓகே, அடுத்தது லெவல் 2ல் வந்து 25 பிளேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய டைரக்ட் பார்த்தீங்கன்னா லெவல் 3ல் போயிட்டு ஃபில் ஆகும். அப்படி ஃபில் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெவல் 2ல் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே ஃபில் ஆகி அவருக்கு ஒரு வருமானம், லெவல் 1ல் இருக்கவருக்கு வருமானம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்வைட் டொனேஷன் ப்ளஸ் வந்து அந்த லெவல் 3க்கு உண்டான $25 உங்களுக்கு வரும். இப்போ இப்படி தான் நம்ம கொடுக்கக்கூடிய டைரக்ட் ஃபில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு நபர் உள்ளே வந்துட்டார், அவர் கீழே வந்து லெவல் 2, லெவல் 3 வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்ளைன் அதாவது வந்த நபர் அவர் டைரெக்டாக கொடுக்குறது மூலியமா ஃபில் ஆகும். அவரோட அப்ளைனோடைய ஸ்பில் ஐடி வந்து கீழே ஃபில் ஆகும்போது பிளேஸ்மெண்ட் ஆகும்போது அது மூலியமாகவும் செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகும். அது மூலிமா மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வருமானமும் ஆன் த ஸ்பாட் போகிற மாதிரி தான் இது நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ லெவல் 1 5, லெவல் 2ல் வந்து 25, லெவல் 3ல் 125. இப்போ இதை ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நபர் டைரெக்டாக ஐடி எடுத்தும் ஃபில் பண்ணலாம், அப்ளைனோட சப்போர்ட் மூலியமாக ஃபில் ஆகலாம். லெவல் 1ல் வந்த நபர் ஒர்க் பண்ணுறது மூலியமாக லெவல் 2ல் போயிட்டு ஃபில் ஆகும் போதும் அது ஃபில் ஆகும். லெவல் 2ல் இருக்கக்கூடிய நபர் டைரெக்டாக கொடுக்குற என்ட்ரி மூலியமாக லெவல் 3ல் பிளேஸ்மெண்ட் ஆகி ஃபில் ஆகும். இப்போ இந்த 3 லெவல் ஃபில் ஆகிறதுக்கு நம்ம தனி ஒரு நபராக ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளும் ஃபில் பண்ணுறோம், நம்மளோட அப்ளைனும் ஃபில் பண்ணுறாங்க, நம்ம எடுத்த டீம் மெம்பர்ஸும் வந்து ஒர்க் பண்ணும் போது அது மூலியமாக ஃபில் ஆகும். இப்போ இந்த 3 பேர் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த 155 பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து சீக்கிரம் ஃபில் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணுறதோட நம்ம ரெஃபர் பண்ண நபர்களையும் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது மூலிமா அந்த 155 சீக்கிரம் ஃபில் ஆகி அடுத்த அப்கிரேடு, ரீபர்த் ஐடி ப்ளஸ் வந்து பிஎஃப் இந்த எல்லா பெனிஃபிட்டுமே நமக்கு சீக்கிரம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது இல்லாமல் லெவல் 2ல், லெவல் 3ல் வந்து நான் ஐடியா போட்டு ஒர்க்கே பண்ணாமல் இருந்தாலும் எப்படி ஃபில் ஆகுங்கிற விளக்கத்தை வந்து நாளைய தகவலில் நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் தினமொரு தகவலில் இன்றைக்கி இந்த ஒரு செய்தி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.